12 மணி 1 மணிக்கு தாலி கட்டினா கூடமே நம்ம அதை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் தூக்கம் வருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னதை விடவே குட்டிமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி தூங்கி விழுவவே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ரூம்ஸ்லாம் எதுவும் இல்லை தூங்க வைக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சுட்டோம். இருந்தாலும் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டாக 12 மணி ஆகும் போதெல்லாம் எல்லாம் தூங்கி விழுந்துட்டாங்க. சரின்ட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டதை பார்க்க முடியல. நான், அக்கா, அம்மா, அப்புறம் மாமா ஒய்ஃப் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகும்போது மணி 12 மணி. ஆனால் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க தாலி கட்டதை பார்த்துருக்கலாம். நாங்களாவது பரவாயில்ல நைட்டு 12 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் இந்து அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு தான் மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவுடனே ரெஸ்ட் இல்லாமல் உடனே அடுத்த பரபரப்பான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சத்யநாராயண பூஜை வந்து செய்வாங்களாம். 6 மணிலேருந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 9 மணி போல் வந்து ஐயர் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயருங்க மந்திரம் சொன்னாவே நமக்கு புரியாது. இது ஆந்திரா வேற, நமக்கு சுத்தமாக பாஷையே புரியல. ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் பூஜையில் உட்காந்து கலந்துட்டு இருந்தோம். அது புரியல அப்படின்னாலும் அந்த பூஜையில் உட்காந்துருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆந்திராவாக இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில இடத்துல நம்ம தமிழ் பேசுகிறவங்கள வந்து நாங்கள் பார்த்தோம். முக்கியமாக ஒரு இடத்துல சாப்பாடு பரிமாறுற இடத்துல ஒருத்தர் வந்து தமிழ் பேசியிருந்தாரு. இப்போ பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இந்த சாப்பாடு இது எனக்கு வேணும், இது வேணாம், இது போதும் அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கணும் இல்லையா.